சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவரு உங்க புருஷனை பத்தின டீடைல்ஸ் சொல்லுங்கன்னு என்கிட்டயே கேக்குறாரு. நான் சொல்லலன்னா நீங்க சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு அப்படி அடம் பிடிக்கிறாருப்பா. என்னோட நிலைமை எந்த ஒரு பொண்ணுக்கும் வந்துடக்கூடாது. அஞ்சலி, அஞ்சலி அழாதம்மா. இப்ப நான் என்ன சொல்லி அவரை சாப்பிட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அவரையே அவர் தேடுறாரு, கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறாரு. அவர் வண்டியில இருந்து கீழே விழுந்ததுல இருந்து அவருக்கு என் நினைப்பு அதிகமா வந்துருச்சு. அதனால்தான் இப்ப என்னையும் என் ஹஸ்பண்டையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறாரு. உங்க ஹஸ்பண்ட் யாருன்னு என்ன திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அவர் அவரையே தேடி எனக்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிக்கும் போது என்னால அவர் கஷ்டப்படுறத பார்க்க முடியலப்பா. என்னால அவர்கிட்ட உண்மைய சொல்லவும் முடியல. சொன்னா கவிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரியே இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத அஞ்சலி, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாகி நல்லதே நடக்குமா. இனிமே என் வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லப்பா. அப்படிலாம் சொல்லாதம்மா. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லா சோதனை காலத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்குமா. உன் கஷ்ட காலம் எல்லாம் முடிய போகுதுமா. கூடிய சீக்கிரம் நீ வேணா பாரு, நல்லது நடக்கும். ஆமா, நீ ஏமா சாப்பிடாம இருக்க? நீ முதல்ல போய் சாப்பிடு. அவரு என்னாலதான் அங்க பட்னியா கிடக்குறாரு. அவரு பட்னியா இருக்கும்போது நான் எப்படிப்பா சாப்பிட முடியும்? இங்க பாரு அஞ்சலி, உனக்காக சாப்பிடனாலும் உன் வயிற்றுல வளர குழந்தைக்காகவாவது சாப்பிடுமா. நான் சாப்பிட்டாலும் சாப்பாடு எப்படிப்பா எனக்குள்ள இறங்கும்? இறங்காதுப்பா. அஞ்சலி, யாரோ வர மாதிரி இருக்கு, நான் அப்புறமா வந்து பேசுறேன். சரி, நீ முதல்ல சாப்பிடு. விக்கி, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு சாப்பிடுங்க விக்கி. நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறப்போ என்னாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னை இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க விக்கி. நீங்க ரொம்ப நல்லவர் விக்கி. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கோடி புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாது. நம்ம இன்னொரு பிறவி கண்டிப்பா எடுப்போம். அடுத்த பிறவியில நீங்க தான் என் புருஷன். கண்டிப்பா அப்போ நான் தான் உங்க பொண்டாட்டி. ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க கண்டிப்பா கவி கூட தான் வாழ்ந்தாகணும் விக்கி. பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க விக்கி.